சொன்னதை செய்கிறவர். ஆமென். நீங்க விசுவாசிக்கணும். நீங்க தொடர்ந்து கை தட்டிட்டே இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா நம்முடைய சபையில கர்த்தர் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்யும்போது நாம தான் உற்சாகப்பட்டுட்டே இருக்கணும். ஆண்டவரை நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளிநாட்டு சபைகள்லாம் இப்படி எல்லாம் சொல்லும்போது எழுதுங்க விசில் அடிச்சு கை தட்டி ஆண்டவரை ஆத்மாவிற்கு மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு பழக்கம் உள்ளது. நாம் விசில் அடிக்கிறது அனாமரி நினைச்சுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையானவர் உன்னதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சகோதரி பலவீனம் நமக்கு தெரியும். பலவீனங்கள் கர்த்தர் சகோதரியை விடுதலையாக வல்லவராக நான் விசுவாசிக்கிறேன். நான் ஏற்கனவே அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி நான் அப்பத்தை கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சாட்சி சொன்னாங்க. ஏற்கனவே இப்போது கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு பாசர், கட்டியே இல்லை. இப்போ கரைகளை கட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இருக்கிற பலவீனங்கள், அதை சார்ந்திருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த 9ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த 1:30 மணிக்கு கர்த்தர் அருமையான சகோதரியை சந்திக்கிறார். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்னா கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இனிமே மருத்துவ செலவு இல்லை. கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறத கரங்களை தட்டி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ண வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு இதே இடத்துல ஒரு பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து அருமையான தேவரா சகோதரிக்கு கர்த்தர் தருகிறார். அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் அவங்க புசித்து பானம் பண்ணும் பொழுது விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டலாமே. மறந்து போயிருக்குது. ஒரு பக்கம் ரைட் சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு மறந்து போயிருக்குது. கை காலில் சரியாக அவங்களோட வேலை செய்ய முடியல. கம்சலா பாட்டியம்மா அவங்க இன்னைக்கு கர்த்தருடைய மாம்சத்தை அவங்க புசிக்கிறாங்க. அவங்க ரத்தத்தை பானம் பண்ண போகிறாங்க. அடுத்த வாரம் ஒரு வேலை சாட்சி சொல்லுவாங்க. சொல்லுவீங்களா? இப்போ சொன்னீங்க சாட்சி. இப்பவே சொல்லிட்டாங்க அவங்க சாட்சி. கர்த்தர் அவங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை எல்லாம்